சாட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போக போகிறோம். இன்றைக்கு இந்த மாசத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 33:14. எல்லாருடைய வேதாகமும் திருப்ப படகமும் இப்போ எல்லாரும் போர்டில் வந்துருச்சுங்களா? இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம் இந்த வார்த்தையை. 33:14 எல்லாரும் சேர்ந்து. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. and I will give the rest. நான் உனக்கு ஒரு ரெஸ்ட் தரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆமென் சொல்லுங்க. நீங்க பேசுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்க பேசுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. உங்க வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இன்னைக்கு உங்க மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்க விரும்புறீங்களோ உங்க வார்த்தைகளை உங்க மக்களுக்கு கொடுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், மோசே, நான் உனக்கு ஒரு ரெஸ்ட் தரப்போகிறேன், ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறேன் என்று ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார். அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உனக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். அல்லேலூயா, ஆமென். இளைப்பாறுதல் என்று சொன்னால் இன்னொரு விதத்துல அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்ததை இளைப்பாறுதல் என்று சொல்லுவார்கள். ஆனால் இங்கே மோசேக்கு சொல்லுகிற அந்த இளைப்பாறுதல் அல்ல. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அமைதியான வாழ்வை நான் உனக்கு தருவேன். சொல்லுங்க, ஒரு அமைதியான வாழ்வை நான் உனக்கு தருவேன். சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. இதனுடைய மொழிபெயர்ப்பு அப்படித்தான். நான் உனக்கு ஒரு அமைதியான வாழ்வை தருவேன். இதுவரைக்கும் உன் வாழ்வு போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், வேதனை, சஞ்சலம், கண்ணீர், கவலை, உபத்திரவம், பாடு, இது எல்லாத்திலையும் நீ கடந்து வந்துட்ட. ஆனா இனிமே நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, ஒரு அமைதியான வாழ்வை நான் உனக்கு தரப்போகிறேன். எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே சொல்றேன். நான் சொல்லாமே அதெல்லாம் உங்களுக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? உடனே ஆமா, இதை நான் சொல்லி கொடுத்து தான் சொல்லணும் அப்படின்னு இல்லை, நீங்களே சொல்லணும், நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஆமென். நான் ஆண்டவரோட சமூகத்தில் உட்கார்ந்து, ஏன் ஆண்டவரே மோசேக்கு இப்படி பட்ட காரியத்தை நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நான் சுப நேரத்தில் உட்கார்ந்திருந்த போது ஆண்டவர் எனக்கு யோசனைகளை ஓடவிட்டார், யோசனைகளை கொடுத்தார். நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியும் சொன்னார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை மோசேக்கு சொல்லும் போது, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் ஏன் மோசேக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே என்றைக்கு அழைக்கப்பட்டாரோ அந்த நாளில் இருந்து இந்த 80 வருட கால மோசேயினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு அசைவுகளையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டே வருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி. அப்படியானால் இன்னொரு பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உட்கார்தலையும் உன்னுடைய எழுந்திருத்தலையும் நீ நடப்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் மோசே என்றைக்கு இந்த பூமியிலே பிறந்தானோ அந்த நாளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்து ஆமென் சீனாய் மலை வரைக்கும் அதே நாளிலே 80 வயதாகிவிட்டது. இந்த 80 ஆண்டு கால வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் உன்னிப்பாக ஒவ்வொரு காரியமும்
கவனித்துக் கொண்டே வருகிறார். உங்களையும் அவர் கவனிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறக்கல, என் கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கு, உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேங்கிறார். எத்தனை பேர் ஆமென்? ஆண்டவரே, நீர் என்னை கவனிப்பதற்காக நன்றி சொல்லுங்க. நீர் என்னை கவனிப்பதற்காக நன்றி. அல்லேலூயா. இந்த மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இவன் பிறந்து 3 மாதம் தன்னுடைய தாயின் வயிற்றிலே இருந்து பிறந்து 3 மாதம் அவருடைய தாய் அவங்களை அந்த மோசையை ரொம்ப ஒளிச்சு ரொம்ப பத்திரமா பாதுகாத்தாங்க. ஏன்னு கேட்டா, எகிப்திலே இருந்த அரண்மனையிலிருந்து ஒரு உத்தரவு வந்துவிட்டது, பிறக்கிற எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்று போட வேண்டும். அப்படிப்பட்ட சட்டமுள்ள நாட்களிலே தான் மோசே பிறந்தார். மோசே பிறந்த நாளிலே எகிப்திலே அந்த சட்டம் இருந்தது. எந்த விதமான ஆண் குழந்தைகளும் உயிரோடு இருக்கக்கூடாது. பெண் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளை காப்பாற்றலாம். ஆனால் ஆண் குழந்தைகள் இருந்தால் எகிப்து தேசத்திலே ஓடக்கூடிய நைல் என்கிறதான நதியிலே போட்டுவிட வேண்டும். அந்த குழந்தைகள் அந்த நைல் நதியிலே இருக்கிற மீன்களுக்கு முதலைகளுக்கு அது இரையாக்கப்பட வேண்டும் என்று அந்த கட்டளை இருந்தது. அந்த நாளிலே தான் மோசே பிறந்தார். எப்படியோ அந்த தாய் அந்த குழந்தையை நைல் நதியிலே போடுவதற்கு மனதில்லாதவனாக அந்த குழந்தையை 3 மாதம் ஒளித்து மறைத்து எப்படியோ வளர்த்து விட்டாள். இனிமேல் இந்த குழந்தையை நம்மால் பாதுகாக்க முடியாது என்று நினைத்த அந்த தாய் அதற்காக ஒரு பெட்டியை உண்டாக்கி அந்த பெட்டியிலே மோசேயை வைத்து அந்த மோசேயை நைல் நதியிலே அவள் விட்டு விட்டாள். அந்த நைல் நதியிலே அந்த மோசே மிக அழகுள்ளவனாக சௌந்தரியம் உள்ளவனாக நைல் நதியிலே அவன் மிதந்து கொண்டு போகிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது? தாய் குழந்தையை நதியிலே போட்டு விட்டதான அந்த நாணல் பெட்டியிலே வைத்து விட்டுவிட்ட அந்த துயரம் தாங்க முடியாமல் அந்த தாய் வீட்டுக்கு போயிட்டான். ஆனால் இந்த குழந்தையினுடைய சகோதரி மீரியாம், இந்த குழந்தைக்கு என் தம்பிக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தார். எந்த அரண்மனையிலிருந்து உத்தரவு வந்ததோ அதே அரண்மனையில் இருக்கிறதான அந்த ராஜாவினுடைய குமாரத்தியை ஆண்டவர் அனுப்புகிறார். எங்கே? எந்த நைல் நதியிலே மோசே விடப்பட்டானோ அந்த நைல் நதியிலே அவள் நீராடும்படியாக தேவனால் உந்துதல் பண்ணப்பட்டு அவள் வருகிறாள். இப்பொழுது நைல் நதியிலே ஆமென் ஸ்தோத்திரம், அந்த அரசரினுடைய மகள் அவள் குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு பெட்டி மிதந்து வருகிறதை அவள் பார்த்தாள். அந்த பெட்டியை போய் எடுத்தாள். அந்த பெட்டியை எடுத்து பார்க்கும் போது அதில் அழகாய் மோசே மிக சௌந்தரியம் உள்ளவனாய் அதில் இருக்கிறதை கண்டார். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டம் என்பது வித்தியாசமானது. தேவனுடைய சித்தம் வித்தியாசமானது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எந்த சூழ்நிலையிலும் மாற்றி அமைப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? உன் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத. உனக்காக சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலை பெரிதல்ல, இயேசுவே பெரியவர். ஆமென். நீங்கள் கவனித்து பாருங்கள். எந்த அரண்மனையிலிருந்து கட்டளை வந்ததோ அதே அரண்மனையில இருக்கிற அந்த ராஜாவுடைய மகளை அனுப்பி நீராட செய்த அவள் கண்களிலே இந்த பெட்டி கிடைக்கும்படி செய்த அவள் குழந்தை எடுத்து சொல்லுகிறார். இவன் ஜலத்தில் இருந்து எடுக்கப்பட்டபடினால் இவனுக்கு மோசே என்று பெயர் வைக்கிறேன் என்று பெயர் வைத்தார். அரண்மனைக்கு கொண்டு போனார். அரண்மனையிலே வளர்க்கப்பட்டார். எந்த அரண்மனையில ஆண் குழந்தையை கொல்லணும்னு சொல்லி கட்டளை வந்ததோ அதே அரண்மனையில ஆண் குழந்தையாக இருக்கிற மோசே வளர்க்கப்பட்டான். எதற்கு தெரியுமா? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்களை இதுவரைக்கும் காப்பாற்றி வந்திருக்கிறாரே, இதுவரைக்கும் உங்களை நடத்தி வந்திருக்கிறாரே, இதுவரைக்கும் உங்களுக்கு வந்த எல்லா போராட்டங்கள், பலவீனங்கள், வியாதிகள், மரண காரியங்கள் வந்த போதும் ஆண்டவர் உங்களை தப்புவித்து காப்பாற்றி இருக்கிறாரே. ஏன் தெரியுங்களா கர்த்தருடைய பிள்ளைகளே? உங்களை கொண்டு ஒரு தேவ திட்டம் உண்டு. தேவனுடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்று உண்டு. ஆகவேதான் சாக போகிற உங்களை இதுவரைக்கும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 40 ஆண்டு காலம் மோசே அரண்மனையிலே அழகாய் வளர்க்கப்பட்டான்.
எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொண்டான். திறமைசாலியாய் மாறினான். நல்ல அரண்மனையில் இருக்கிற எல்லா படிப்புகளையும் படித்தான். எல்லா காரியங்களையும் அவன் கற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துவானவர் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மகனாய் பிறந்து 30 ஆண்டு காலம் அந்த குடும்பத்திலே தான் இருந்தார். அந்த குடும்பத்திலே தன்னுடைய தாய் தன்னுடைய குடும்பத்துக்கு பேருதவியாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பில் அவர் இருந்தார். அவர் தெய்வமாக இருந்தும் தனக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட குடும்பத்தின் மேல் மிகுந்த அக்கறை உள்ளவராக, மிகவும் பொறுப்புள்ளவராக காணப்பட்டார். 30 ஆண்டு காலம் வேதத்தில் எழுதப்படவில்லை, சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய தகப்பனாகிய யோசேப்பினுடைய வேலையை செய்தார், தச்சு வேலையை செய்தார். யூதேயா தேசம் முழுவதும் இருந்து ஆமென் உழவர்கள் கலப்பையை செய்வதற்கு அவரிடத்திலே கொண்டு வருவார்கள். அவர் செய்கிற கலப்பையை பயன்படுத்தும் போது மிகுந்த ஆசீர்வாதம், அது மிகுந்த லகுவாக இருக்கும். அல்லேலூயா. நாம் எவ்வளவுதான் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், உங்க குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இந்த மோசே அப்படித்தான் 40 ஆண்டுகள் இருந்தார். இயேசு 30 ஆண்டுகள் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 30 ஆண்டு முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினுடைய திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்றும்படி அவர் ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலைக்காக அவர் புறப்பட்டு வந்தார். ஞானஸ்நானம் எடுத்தார். 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். இந்த மோசே அரண்மனையிலிருந்து வெளியே வந்தான். வெளியே வந்து ஆமென் வனாந்தரத்திலே அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் மாறினான். தன்னுடைய மாமன் எத்ரோவின் ஆடுகளை வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலங்கள் மேய்க்கிறார். அல்லேலூயா. 40 ஆண்டு முடிவிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நான் இந்த ஆடு மேய்க்கிற வேலைக்காக உன்னை அழைத்துக் கொண்டு வரவில்லை. என்னுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் எகிப்திலே கஷ்டப்படுகிறார்கள், அவர்களை அழைத்துக் கொண்டு வர வேண்டும். இதுல இருந்து இந்த மோசேயினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து வந்த ஆண்டவர் அவனுடைய பிரயாசங்கள், தேவனுடைய ஊழியத்துக்காக அவன் எடுத்துக்கொண்ட சிரமங்கள், தேவனுடைய ஜனங்களை வழிநடத்துவதற்காக அவன் பட்ட பிரயாசங்கள், அவமானங்கள், வேதனைகள், நிந்தைகள், பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து இப்பொழுது சொல்லுகிறார், அப்பா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டப்பா, எவ்வளவு உபத்திரவப்பட்டுட்ட, எனக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிட்ட, எனக்காக எவ்வளவு ஓடிட்ட, எனக்காக எத்தனை இரவுகள் முழிச்சிட்ட, எனக்காக எத்தனை அடிகளை வாங்கிட்ட, எனக்காக எத்தனை அவமானங்களை சகிச்சிட்ட, இனிமே நான் உனக்கு ஒரு அமைதலான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, மகளே, இதுவரைக்கும் நீ அழுதுட்ட, இனிமே உன்னை அழுவிட மாட்டேங்கிறாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீ அழுதுட்ட மகளே, இனிமே நான் உன்னை அழவிட மாட்டேன். இதுவரைக்கும் அழைஞ்சு தெரிஞ்ச, இனிமே உன்னை அழைய விட மாட்டேன். இனி இதுவரைக்கும் வேதனைப்பட்ட, இனிமே உன்னை வேதனைப்பட விட மாட்டேன். இனி இதுவரைக்கும் துக்கப்பட்டு தெரிஞ்ச, இனிமே நீ துக்கப்பட விட மாட்டேன். இதுவரைக்கும் அவமானம் அடைஞ்ச மகளே, இனிமே உன்னை அவமானத்துக்கு விட மாட்டேன். இனி வேதனைக்கு விட மாட்டேன். உனக்கு ஒரு ரெஸ்ட் தரப்பட ஆவியானவர் சொல்கிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. எத்தனை பேரோடு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகளே, கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உன் அலைச்சல்களை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். உன் அலைச்சல்களை எல்லாம் எண்ணி வைத்திருக்கிறார். மறந்து போவதற்கு அவர் மனிதர் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவரும் அல்ல. அவர் கிருபை உள்ளவர். அவர் உனக்கு ஒரு அழகான அமைதியான வாழ்க்கையை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு நீ தரப்போவதற்காய் நன்றி. எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க, ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே நான் சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு என் ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்ட போகிறீர், அதற்காக நன்றி. அல்லேலூயா. மோசே
யோசித்திருப்பாரு, தேவனுடைய வேலைக்காக நான் அழைக்கப்பட்டுட்டேன், நான் கடைசி வரைக்கும் இப்படியே தான் போராடிட்டு இருக்க போறேன், என் வேதனைக்கு ஒரு முடிவு இல்லை, நான் என்னைக்கு கண்ணை மூடுறனோ அன்னைக்கு தான் முடிவு, என் போராட்டத்துக்கு முடிவு கிடையாது, என் பிரச்சனைக்கு முடிவு இல்லை, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வேதனை, இதுதான் என் தலையெழுத்து. இல்ல, கர்த்தர் தலையெழுத்தை மாற்றுகிறவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் தலையெழுத்தை மாற்றுகிறவர். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். மாற்ற முடியுமா? எத்தனை பேர் முடியும்னு சொல்லுங்க, எத்தனை பேர் முடியாதுன்னு சொல்லுங்க. தலை எழுத்தையே அவர் மாற்றுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மகா வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இப்பொழுது மோசேயை கவனித்து வந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, உனக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு மகளே, மகனே, உனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய இளைப்பாறுதலை இந்த மாசத்துல தரப்போகிறார். உன் இதயத்தில் ஒரு இளைப்பாறுதல் வரும், உடைய குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல் வரும், உடைய பொருளாதாரத்தில் ஒரு இளைப்பாறுதல் வரும். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன், எப்படி நான் இருக்க போகிறேன், எப்படி என் பிரச்சனைகளை சந்திக்க போகிறேன், எப்படி என்னுடைய போராட்டத்தை நான் சந்திக்க போகிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கடங்குவீர்களானால் கர்த்தர் உங்களை தனிப்பட்ட முறையிலே பார்த்து சொல்லுகிறார். மோசே என்று சொன்னது போல உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை. அல்லேலூயா. ஏன் என்றால் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கவனிக்கிறாரா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுங்க, என்னை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். சொல்லுங்க, என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நாம என்ன தெரியுமா செய்வோம், ஆண்டவரே, நான் படுற பாடலாம் உங்களுக்கு தெரியலையா, நான் படுற வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு அழுகிறேன், எவ்வளவு அவமானப்படுறேன், எவ்வளவு துக்கப்படுறேன், நான் நைட்டெல்லாம் கூட தூங்கல ஆண்டவரே, என் மனசு ரொம்ப வேதனை, என் மனசுல போராட்டம், கவலை, நிம்மதி இல்லாம இருக்கிற ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாதா? நீ எங்க ஆண்டவரே இருக்கிறீங்க, என்னை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க ஆண்டவரே? இப்படியெல்லாம் கேட்டு புலம்புவோம். சில நேரத்துல ஆண்டவர் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து பதில் செய்யாமல், தெரியலைய வசனம், ஆமென், பதில் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை அவர் ரொம்ப அமைதியா பொறுமையா இருந்துகிட்டே இருப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆகவே ஆண்டவர் என்ன கவனிக்கல, ஆண்டவர் என்ன விட்டுட்டாரு, ஆண்டவர் எங்கேயோ போயிட்டாரு, இல்ல, அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். மோசேயுடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாருங்க. அவன் திருமணம் பண்ணிட்டாரு. திருமணம் பண்ணனோடனே அவருடைய சகோதரி மீரியாம் என்ன சொல்றாங்க, நீ என்ன பெரிய பெரிய தீர்க்கதரிசி, நீ என்ன பெரிய ஆளு, நீ மட்டும்தான் தீர்க்கதரிசியா, உனக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தை கேட்குமா, எங்களுக்கெல்லாம் கேட்காதா? நீ மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி வந்தியா, நாங்களாம் ஒண்ணுமே செய்யலையா, நாங்களாம் என்ன பண்ணிக்கிட்டோம், நீ தான் உன்னை பெரிய ஆளா காமிச்சுக்கிற, நீ தான் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு ரொம்ப மோசேக்கு விரோதமா யாரு பேசினாங்க அப்படின்னா சொந்த சகோதரியே பேசினாங்க. சொந்த சகோதரியே பேசினாங்க. அப்படி பேசும்போது மோசே கொஞ்சம் கூட கோபமே படலை. கொஞ்சம் கூட, சொல்லுங்க, கொஞ்சம் கூட. ஆனா ஆண்டவர் கோபப்பட்டாரு. யார் கோபப்பட்டார்? ஆண்டவர் கோபப்பட்டாரு. மீரியாம கூப்பிட்டு சொல்றாரு, அவன் சகோதரனா இருந்தாலும் அவன் என்னுடைய வேலைக்காரன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய ஊழியத்தை செய்ய நான் அழைத்துக் கொண்டவன், அவனுக்கு விரோதமா நீ பேசினே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வெண்குஷ்டத்தை அனுப்பினாரு. சில நேரத்துல மோசே அடிக்கிறதுக்கு கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. தாகத்துக்கு தண்ணி இல்லாம எங்களை வனாந்தரத்துல கொண்டு வந்து சாகடிக்கவா கொண்டு வந்த அப்படின்னு மோசேக்கு விரோதமா கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. சில நேரத்துல மோசே நொங்கெல்லாம் அழுதுட்டாரு. ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை நானாப்பா பெத்தேன். அப்படிதான் இடத்துல புலம்புறாரு. ஆண்டவரே, இத்தனை ஜனங்களை நானா பெத்தேன், இந்த ஜனங்களை என் தலையில கட்டி விட்டுட்டீங்களே, இந்த ஜனங்களை நான் ஒருவனை எப்படி நடத்து வரட்டும்,
எனக்கு ஒரு முடிவே இல்லையா? அவ்வளவு மனம் கசந்து போகும் அளவுக்கு ஆண்டவரே என்ன நான் என்னை எடுத்துக்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ற அளவுக்கு போராட்டம். இந்த போராட்டத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க, பார்த்துக்கிட்டே இருந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆகார் சொன்னாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்ன ஐயா உங்கள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் எல்லாமே அவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவருக்கு ஒண்ணுமே தெரியாம இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். சொல்லுங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்டவர் இப்ப சொல்றாரு, நான் உனக்கு ஒரு இலை பார்க்கிறேன். ஆமென். இந்த மாசத்துல அப்பா உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. சில வசனங்களை வேகமாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம், அதுல அதுல 2-3 ஆகிய வசனங்களை வாசிக்கணுமே. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அவர்களை பொய்யென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் உண்மையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சொல்லுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப ஆண்டவர் சொல்றது நீங்க கவனிங்க, உன் கிரியைகளையும், கிரியைன்னு சொன்னா என்ன? உன்னுடைய செயல்பாடு. சொல்லுங்க செயல்பாடு. ஆண்டவருக்காக எடுக்கிற முயற்சிகள், வேலைகள், செயல்பாடுகள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தை. சொல்லுங்க பிரயாசம், முயற்சி. ஆண்டவருக்காக வாழணுங்கிற எடுக்கிற அந்த முயற்சி. சொல்லுங்க முயற்சி. எல்லாரும் சொல்லுங்க முயற்சி. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வச்சாலும் அந்த ஆண்டவர் கவனமா பார்க்கிறார். நீங்க அவருக்காக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் பலன் கண்டிப்பா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா ஆமென் ஸ்தோத்திரம், உன் பிரயாசத்தையும் அடுத்து சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பொறுமை. சொல்லுங்க பொறுமை. ஆண்டவர் சொன்னார் நீடிய பொறுமை. சொல்லுங்க நம்மகிட்ட பொறுமை இருக்கும், ஆனா நீடிய பொறுமை இருக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொறுமையா இருக்க. நீ பொறுமையா இருந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். மோசேகிட்ட சொல்றாருப்பா, நீ எவ்வளவு பொறுமைசாலியா இருந்த, உன் மேல எவ்வளவு அபாண்டமான பழி சொன்னாங்க, உன்னை எவ்வளவா திட்டுனாங்க, உன்னை எவ்வளவா அவமானப்படுத்தினாங்க, உன்னை எவ்வளவா கஷ்டப்படுத்தினாங்க, உன்னை எவ்வளவா வேதனைப்படுத்தினாங்க. ஆனா நீ எப்படி இருந்த தெரியுமா? நீ ரொம்ப பொறுமையா இருந்தப்பா. சொல்லுங்க ரொம்ப பொறுமையா இருந்த. ஹலோ நல்லா சொல்லுங்களேன். ஏன் ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க? உங்கள்ட்ட இல்லையோ பொறுமையா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க தீமை செய்து பாடு அனுபவிக்கிறது ஒண்ணு, ஆனா எந்த தீமையுமே செய்யாம நீங்க பாடு அனுபவிக்கிறீங்க பாத்தீங்களா? ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க செய்யாதத உங்க மேல அபாண்டமா சொல்லுவாங்க, நீ தான் செஞ்சப்பாங்க. நீங்க சொல்லாத காரியத்தை நீ தான் சொன்ன அப்படின்னு உங்க மேல போடுவாங்க. இப்பதான் உங்க பொறுமை எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க இப்பதான் உங்க பொறுமை. ஆண்டவர் இயேசுவை அவன் முகத்துல அவன் ஓங்கி அடிக்கிறாங்க. கன்னத்தை பொத்திட்டு கன்னத்துல ஓங்கி அரைஞ்சு சொல்றாங்க, உன்னை அடிச்சது யாரு? இன்னொருத்தன் அவருடைய முகத்துல காரி தூணு துப்புறான். நம்ம மூஞ்சில ஒரு சின்ன காரியம் பட்டுட்டா என்ன கோபம் வரும் இல்ல? ஹலோ வருமா வராதா? வருமா வராதா? அடுத்தவங்களுடைய எச்சில் கொஞ்சம் ஏதோ தவறி பட்டுச்சுன்னு வைங்க, ஊர்ல இருக்கிற எல்லா மிருகத்தையும் சொல்லி கூப்பிட்டுருவோம். கழுத பண்ணி என்ன வேணா சொல்லி திட்டிடுவோம். ஆனா இயேசு மூஞ்சில எப்படி இருந்தா தெரியுமா? அது துப்புட விட அப்படி வலிஞ்சு வரும். ஆண்டவர் என்ன செய்தாரு? வசனம் சொல்லுது,
வாய் திறவாத ஆட்டை போடுங்கள். ஹலோ, நீங்க பொறுமையா இருக்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க சினம் கொள்ளுவதையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உங்க குடும்பத்துல நீங்க எப்படி பொறுமையா இருக்கீங்க? உங்க மனைவி கிட்ட, உங்க கணவன் இடத்துல, உங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட நீங்க எப்படி பொறுமையா இருக்கிறீங்க? நீங்க ரொம்ப நல்லாவே செய்வீங்க, உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்ப நீங்க எப்படி பொறுமையா இருக்கிறீங்க? நீங்க ரொம்ப சூப்பரா எல்லாத்தையும் செய்வீங்க, ஆனா உங்க மேல அபாண்டமான பணிகளை சுமத்திக்கிட்டே இருப்பாங்க, அப்ப நீங்க எப்படி பொறுமையா இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு, உன் பொறுமையை நான் என்ன பண்ணியிருக்கிறேன். ஹலோ, உன் பொறுமையெல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க பொறுமையை. ஆமா, நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க. எப்படி பொறுமையா இருக்குன்னு தெரியுமா? நீடிய பொறுமையா இருக்கணும். ஆமென். பொங்கி எழுந்திடக்கூடாது. எவ்வளவு தூரம் தான் பாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, நானும் எவ்வளவு தூரம் தான் நான் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதனால தான் நானும் என்ன பண்ணேன், ஒரு வார்த்தையை விட்டுட்டேன். ஆண்டவர் சொன்னார், அப்படி வார்த்தையை விட சொல்லல, நீ சும்மா இருந்து தான் சொன்னார். என்ன செய்யணும்? இயேசு வார்த்தையை விடல. ஆமே, நான் எவ்வளவு நேரம் இவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், நான் பார்த்து இருக்கேன். நான் தேவகுமாரன் அல்லவா? அவர் பொங்கி இருந்தார்னா நம்மள ரட்சிக்கப்பட்டு நான் வந்திருக்க மாட்டோம். அவருக்கு நேர்ந்த அவமானம் எல்லாத்தையும் காலில் எட்டு உதைக்கிறான், கன்னத்துல ஓங்கி அறையிறான். ஒருத்த முள்ள எடுத்து ஒரு கிரீட மாதிரி பின்னி அவர் தலையில கொண்டு வந்து வச்சு கோலில ஓங்கி அடிச்சு முழங்கால் போட்டு கிண்டல் பண்றான். யூதருடைய ராஜாவே, உங்களை கிண்டல் பண்ண ஏத்துக்கிடுவீங்களா? ஹலோ, சொல்லுங்களேன். யாருக்கு தெரியுமா ஆண்டவர் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தருவாரு? சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. பொறுமை அறிந்திருக்கிறேன். பொல்லாதவர்களை சகிக்க முடியல உன்னால. யாரை சகிக்க முடியல? பொல்லாதவன் செய்கிற அநியாயத்தை நீ பார்த்துக்கிட்டே சும்மா இல்ல. என்னுடைய நாமத்துக்கு விரோதமாக, என்னுடைய சத்தியத்துக்கு விரோதமாக பேசுகிறவர்களை நீ சகிச்சுக்கிட்டு இல்ல. நீ எனக்காக வைராக்கியத்தோட எழும்பி நின்ன. அப்படித்தானங்களா? 10 கட்டளை ஆண்டவர் எழுதி கொடுக்கிறாரு. இவங்க கண்ணுக்குட்டியை உண்டாக்கி கும்பிடுறாங்க. இப்ப ஆண்டவருக்காக பொங்கி எழுந்து அந்த கோபத்துல ஆண்டவருடைய நாமத்தை இவ்வளவு தூசிச்சுட்டாங்களே, இவ்வளவு பண்ணிட்டாங்களே, இவ்வளவு தூரம் வழி நடத்தி வந்த ஆண்டவரை இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே அப்படின்னு கோபப்பட்ட இந்த மோசே என்ன பண்ணான்னா, வைராக்கியத்துல அந்த கற்பலகையவே போட்டு உடைச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவர்களை நீ என்ன பண்ணல, எப்படியோ போன விடல, அவனை சகிக்கவே உன்னால முடியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்து 3வது வசனம், நீ சகித்து கொண்டிருந்தத சொல்லுங்க. சில நேரங்களில் நமக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப வேணும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நமக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சகித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எதை? தீமையை சகிக்கணும். தீமையை சகிக்கணும், அநியாயத்தை சகிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் செய்யறது அநியாயம் தான், ஆனா நீ அப்பா பொங்கி எழுந்துட்ட, நீ பொறுமையா இருக்க வேண்டியதானே. இப்படிதான் ஆண்டவர் கேட்பாரு. இப்போ உங்களை யாராவது நீங்க நல்லது செஞ்சுட்டீங்க பாரு, நாயகமையா இருக்காரு, அவர் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லது செஞ்சுட்டாரு. இப்ப நல்லது ரொம்ப செஞ்சுட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ரொம்ப சூப்பரா எல்லாம் பண்ணிட்ட பிறகு இவரை ரொம்ப திட்டுறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. இப்ப ஐயா, நான் எவ்வளவு உனக்கு நன்மை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எளிய திட்டியான பொங்கி எழுந்துற அப்படி கூடாம என்ன செய்யணுமா? சகிச்சுக்கணும். சொல்லுங்க, சகிக்க. இயேசு சகிச்சாரா? இயேசு சகிச்சுக்கிட்டாரா என்ன சபிச்சாரா? ஒரு கடவுளுடைய பிள்ளைக்குள்ள சகிப்பு தன்மை இருக்க வேண்டும். மோசைக்குள்ள அந்த சகிப்பு தன்மை, குடும்பத்துல சகிப்பு தன்மை இருக்கணும். நீங்க சகிச்சு வாழ்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன். எந்த அளவுக்கு நீங்க
சகிக்கிறீங்களோ, பொறுத்துக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்ற நீ பார்த்துக்கிட்டே இருப்பப்பா, உன்னை எவ்வளவா நான் கவனிக்கிறேன், எனக்காக நீ எவ்வளவு சகிச்சுக்கிட்ட. ஆமென். எவ்வளவு அநியாயத்தை சகிச்சுக்கிட்ட, எவ்வளவு அக்கிரமத்தை சகிச்சுக்கிட்ட, எவ்வளவு தீமையை சகிச்சுக்கிட்ட, உனக்கு நான் ஒரு இளைப்பாறுதல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நல்ல சகிப்புத்தன்மை உங்களுக்கு வருவதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல சகிச்சுக்கணும். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 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 கம்பெனியில ஒர்க் பண்றோன்னு வைங்க. அந்த கம்பெனியில இருக்கிற எம்டி, அந்த கம்பெனியில இருக்கிற சூப்பர்வைசர், அந்த கம்பெனியில இருக்கிறவன் கட்டாமுடான்னு திட்டுவான். வாடாமா போடாமா, அவன் என்ன கொடுக்குறான்? சம்பளம். அவன் சொல்லுங்க, சம்பளம் நல்ல கவனிச்சு கிடக்குற. அவன் கட்டாமுடான்னு திட்டுவாங்க. அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. அதெல்லாம் ஒரு மீறினா ஒரு 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 10,000 சம்பளத்தை வாங்கிட்டு அந்த 10,000 சம்பளத்தை வாங்குறதுக்கு என்ன திட்டுனாலும் என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்குவாங்க. ஆனா வீட்டுல புருஷன் கொஞ்சம் திட்டா மூக்கு மேல கோபம் வரும். கட்டுன மனைவி கொஞ்சம் திட்டா என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஆண்டவர் சொல்றாரு நீ சகிச்சுக்கணும். மோசே சகிச்சுக்கிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்பா அம்மா சொன்னா ஏத்துக்கிறவே ஏத்துக்காதுங்க பிள்ளைய. நீ என்ன சொல்ற அப்படின்னு எல்லாம் செய்ய முடியாது போ. ஆனா அம்மா பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, திட்டுற வாத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, எருமா பாரு, பண்ணி பாரு, கழுதம் பாரு, சோம்பேறி நாய் பாரு, அதெல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கோம். வாத்தியார் திட்டுறாங்க. ஆனா அப்பா அம்மா திட்டா சோறெல்லாம் எனக்கு வேணாம். ஏன் என்ன திட்டல, நான் சாப்பிட மாட்டேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை சகித்து கொள்ளுகிற அந்த கிருபை வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ சகித்து கொண்டிருந்ததையும் பொறுமையா இருந்ததையும். அப்படிதானங்களா? சகிச்சுக்கிட்டது மாத்திரமல்ல, பொறுமை. சொல்லுங்க பொறுமை. நம்ம வேலூர் ரோட்ல நேற்று கூட அம்மா மாருங்க அவங்களுக்கு ஆராதனை நடத்தும் போது பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன். நம்ம வேலூரோட பிரிவில் இருந்தோம், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தம்பி எபினேசர் ஒரு முருங்கை கட்டை கொண்டாந்து வச்சார். நல்ல பெரிய பெரிய முருங்கைக்காய் காய்க்கும். அப்போ நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருந்த நாடு. அப்போ அந்த பக்கத்து வீட்டு ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு நம்ம முருங்கை மரத்துலேருந்து நிறைய கொடுப்போம். அவங்க ஹோட்டல் கடைக்கு சாம்பாருக்கெல்லாம் கூட கொடுப்போம் முருங்கைக்காய். அப்போ நம்ம கஷ்டமாக இருந்தனால சில நேரத்தில் முருங்கைக்காயை பறித்து கட்டு கட்டி பிள்ளைகிட்ட கொடுத்தா சந்தைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு 20 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு வருவாங்க. அதை குடும்பத்துக்கு பயன்படுத்துவோம். ஒரு நாள் அந்த பிள்ளை என்ன பண்ணாங்கன்னா, மேலேயே மரத்து மேலே ஒரு ஆளை கூப்பிட்டு மரத்தில் ஏறி எல்லா முருங்கைக்காயும் பிச்சு, முருங்கைக்காயும் பிச்சதும் இல்லாமல் எல்லாம் அந்த மரத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் கட்டு கூட பெரிய கட்டு ஒரு கட்டி ஒரு சைக்கிளில் தூக்கி வச்சு சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு தாங்கலை. நான் போய் கேட்டேன், அம்மா இந்த முருங்கைக்காய் மரத்தில் சாம்பாருக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க, பரவாயில்ல, ஹோட்டல் கடைக்கும் சாம்பாருக்கு எடுத்துக்கிறீங்க, ஆனால் சந்தைக்கு கொண்டு போறீங்களே, இது எங்ககிட்ட கேட்க வேணாமாங்கண்ணா. இந்த மரம் யார் வச்சு தெரியுமா? நாங்கள் தான் வச்சோம். எனக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஆண்டவர் கேட்டாரு, உன்னால இந்த முருங்கைக்காயவே சகிச்சுக்க முடியலையே, எங்கடா என் ஊழியத்தை செய்ய போறேன். ஹலோ, அவன் செஞ்சது அநியாயம் தான். நீ ஏன் பொறுத்துக்கல? நீ ஹம்பிள் இல்லையா? நான் பொறுத்துக்கலையா? அநியாயத்தை பொறுத்துக்கலையா? அக்கிரமத்தை பொறுத்துக்கலையா? நான் செய்யாத குற்றத்தை ஏன் மேல சொன்னாங்களே, நான் அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா இல்லையா? நீ என்ன போயிட்டு கேட்டுக்கிட்டு கிடக்க? ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம டென்ஷன்ல கேட்டுட்டேன். ஹலோ, உங்களுக்கு அநியாயம் நடக்கும் போதும் நீங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? சொல்லுங்க, அதை சகிச்சுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க பார்த்துக்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் கிரியை செய்வார். நீங்க சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க பொங்கி எழுந்தீங்கன்னா அவர் அமைதியாகிடுவார். நீங்க சகிச்சுக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க இந்த வேலூர் ரோட்ல ஆண்டவரை எங்களை ரொம்ப நல்ல கற்றுக் கொடுத்தார். எனக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். பூ செடினா எங்க இருந்தாலும் கொண்டாந்து வளர்ப்பேன். அந்த கஷ்டத்துலையும் ஒரு பூ செடி 25 ரூபாய்க்கு வாங்கி, ரெட் கலர் ரோஸ் சூப்பரா இருக்கும்.
அந்த ரெட் கலர் ரோஸ் நல்லா அழகா பூத்து வளருது. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு நல்லா அழகா இருக்கு. முதல் பூ அதை பார்த்தா என் கண்ணு முன்னாலே அந்த பொண்ணு அந்த பூவை எடுத்து பிச்சு என் கண்ணு முன்னாலே போட்டு காலில் தேய்க்குது. எப்படி இருக்கு சொல்லுங்க? நீங்கள் வந்து என்ன செய்வீங்க? அந்த ரோஸ் பூவையே தூக்கி மட்டையிலே போட்டு உடைச்சிருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, சகிச்சுக்க, இதுதான் உனக்கு பொறுமை. நிறைய கற்றுருக்கோம். கீழே ஆராதனை நடக்கும், மேல ஆராதனை நடக்கும். கீழே இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் பெத்தநாயகமலை ஆராதனையை முடிச்சுட்டு வர எல்லா மக்களும் வெளியே இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, ஏன் வெளியே இருக்கிறீங்க? பாஸ்டர் உள்ள உட்கார்ந்துருக்க முடியல, புகை மூட்டம். என்ன பண்ணிருக்காங்க அந்த பிள்ளைங்க, அந்த குடும்பம் மேல ஆராதனை நடக்கிறத தடுக்கிறதுக்கு கீழே நல்ல அடுப்பை பத்த வச்சு அந்த அடுப்புல நிறைய மிளகாவை தூக்கி போட்டுட்டாங்க. அந்த புகையெல்லாம் மேல வருது. மக்களுக்கு மூச்சு திணறி வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்பவும் ஆண்டவர் பொறுமையா இருக்கணும்னு சொன்னாரு. கொஞ்ச நாள் ஆண்டவர் பார்த்தாரு, அந்த ஆளு காலையே உடைச்சிட்டாரு. இப்ப ஆளுக்கு கால் இல்லை. அந்த ஆளுக்கு என்ன இல்லை தெரியுமா? கால் இல்லை. கால் இல்லாம இப்ப கட்ட கால் தான் போட்டு இருக்கிறாரு. நீ பொறுமையா இருந்தா யுத்தம் பண்ணுவாரு. அல்லேலூயா. நீ சகிச்சுக்கிட்டீங்கன்னா அவர் வழக்காடுவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக அவர் வழக்காடுவார். பின்னால் இருக்கிறவங்க ஆமென். அப்போ மோசேயை பார்த்து சொல்றாரு, மோசே, உனக்கு நான் ஒரு இளைப்பாறுதலை தருவேன். ஏன்னு சொன்னா, நீ எவ்வளவா எனக்காக பிரயாசம் எடுத்த, எப்படி எல்லாம் சகிச்சுக்கிட்ட, எவ்வளவு பொறுமையா இருந்த, இது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீங்க பொறுமையா இருந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்லி நான் பொறுமையா இருக்கிறேன் பாஸ்டர், நான் ரொம்ப சகிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க? ஹலோ பாருங்க, எத்தனை கை வைத்து? 1 ஒரு 2. உங்களை எல்லாம் கேட்டனா தான் தெரியும் எதுல எல்லாம் சகிச்சுக்கிட்டீங்கன்னு. அல்லேலூயா. ஊழியத்துல பெருமைக்கு சொல்லுங்க, ரொம்ப தாழ்மையோட கர்த்தருக்கு முன்னால பயந்து நடுங்கி நான் சொல்றேன். இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு பட்ட கஷ்டங்கள் மற்றவர்கள் புறஜாதி மக்களால் அல்ல, ஊழியர்களால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஊழியர்கள் என்னை ரொம்ப அவமானப்படுத்தி இருக்காங்க. 2006, 7, 8 அந்த மாதிரில இருக்கும். மோகன்சி அவங்களுடைய அந்த டீம் வந்து ஒர்க் பண்ணாங்க. நம்ம சர்ச்சில் 15 நாள் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்து கிராமமா ஊழியத்துக்கு போனோம். சமைச்சு கொடுப்போங்க, சாப்பிட்டு ஊழியம் செய்வாங்க. அடுத்து 15 நாள், கிட்டத்தட்ட 15 நாள் 2 டைம் வந்து தங்கியிருந்தாங்க. அப்போது வாழப்பாடியில் இருக்கிற எல்லா ஊழியர்களையும் அவங்க கூப்பிட்டு, இந்த ஊழியத்தில் நீ எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போறீங்க, நீங்கள் பிரியப்படுற ஏரியாவுக்கு எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஊழியர்கள்லாம் சொல்லும்போது, ஒரு ஊழியக்காரர் என்னை பார்த்து சொன்னார், இந்த ஊழியக்காரரு இவர் பெட்டிக்கடை வைக்கட்டாங்க லாய்க்கு அப்படின்னாரு. நான் எதுக்கு லாய்க்கு? எனக்கு ஏன்னா நானும் மனுஷங்க தானே, எனக்கு உச்சக்கட்ட போவோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ பொறுமையா இரு அப்படின்னாரு. அந்த இடத்துல ரொம்ப அவமானமா தான் போச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன், அவர் தான் பொட்டிக்கடை வச்சிருக்கிறார். சிரிக்கிறதுக்கு இல்லைங்க, நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ, சகிச்சுக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்காக ஒரு இளைப்பாறுதலை தருவார். ஊழியத்துல ரொம்ப அவமானப்பட்டிருக்கேங்க. நான் அடியும் வாங்கிட்டேன். 2017 நல்ல அடியும் வாங்கிட்டேன். அவமானப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருந்தேன். ஒரு ஐயா, நம்ம விசுவாசி வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த ஐயா சொன்னார், யார் வீட்டுக்குள்ள வெளியே போய் அப்படின்னாரு. நீங்க ஏத்துக்கிறீங்களா? வீட்டை விட்டு வெளியே போயா? வெளியே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் வந்தேன். என் ஆண்டவர் கைவிடலை. நீங்க பொறுமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவமானங்கள் வரும்போது, நிந்தைகள் வரும்போது, உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வரும்போது பொங்கி எழுந்திடக்கூடாது. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? சகித்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க.
இப்போ மோசேயினுடைய பொறுமையை, சகிப்புத்தன்மையை, இது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இளைப்பாறுதலை தருவ பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு கடவுளுடைய பிள்ளைகளே, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மாசத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிமையான இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுப்பார், நிச்சயம் தருவார். ஆனா அவர் அதுக்கு முன்னால உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்படி பொறுமையா இருக்கிறீங்க, எப்படி எப்படி ஆமென் தீமைகளை பார்க்காம ஆமென் அந்த ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருக்காக எடுக்கிற முயற்சி அநியாயத்துல ஆமென் ஸ்தோத்திரம் நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு ஆமென் சும்மா இருக்காம ஆண்டவரே இப்படி நடக்குதே அப்படின்னு சோமனிட்டு பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அப்பா பார்த்து தான் சொல்றாரு, உனக்கு ஒரு இளைப்பாறுதலை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். சில காரியங்களை உங்கள்கிட்ட மாட்டேன், சொல்லவே மாட்டேன். ரொம்ப சூப்பரான சம்பவமா இருந்தா சொல்லுவேன். எனக்கு ஒரு மாதிரி என்னை அவமானப்படுத்துற சம்பவங்களை வீட்டை மகனை கொண்டு போகவே மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போக மாட்டேன். அது எப்படியாவது இடையில தெரியும், ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன், நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன். நிறைய பேசுவாங்க. யார் பேசுவாங்கன்னா புறமக்கள் பேச மாட்டாங்க, விசுவாசிகள் தான் என்னை பேசுவாங்க. ஆனால் என்ன பண்ணுங்க, தோத்திரம் போங்க, அவர் நம்ம பிள்ளை தான் பேசிட்டாங்க போங்க, அவ்வளோதான். அதுக்காக அவரை வெறுக்கவும் மாட்டேன், அதுக்காக அவரை தள்ளிடவும் மாட்டேன், அதுக்காக ஒரு மாதிரி உதாசீனப்படுத்திட மாட்டேன். அந்த கேட்கிற நேரத்தில் ஒரு மாதிரி மனசுக்கு பாரம் இருக்கும், ஆண்டவரே அவரை மன்னிச்சிருங்கப்பா, அவரை மன்னிச்சிருங்க. நான் அவரை திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட, பிரதர் எப்படி இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்களா, விசாரிப்பேன், வீட்டுக்கு போவேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு என்ன பேசுறதுனால அவருக்கு பாதிப்பு வரும்னு எனக்கு தெரியும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் அவருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது சாமி, தெரியாமல் பண்ணிட்டாங்க, சொல்லுங்க, தெரியாமல் பண்ணிட்டாங்க, தெரியாமல் பேசிட்டாங்க, தெரியாமல் பேசிட்டாங்க, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, எத்தனை பேர் ஆமென் சொல்லு? தெரியாமல் செஞ்சுட்டாங்க ஆண்டவரே, மன்னிச்சிருக்கேன். நீதியும் பொறுமையா இருக்கேன். ஆண்டவர் அதை பார்த்து தான் சொல்றாரு, உனக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா, இளைப்பாறுதலை தருவேன். ஆமென். அல்லேலூயா. 1 நாளாகமம் 23:25 எடுத்து வாசிங்க. 23:25 கொஞ்சம் வேகம் எடுத்துக்கங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை என்ன செய்தாராம், இளைப்பாறி இருக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க, இளைப்பாறி இருக்க பண்ணினார். தமது ஜனத்தை சொல்லுங்க, தமது ஜனம் யாருங்க? அவருடைய ஜனங்கள். சொல்லுங்க, அவருடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரா, இளைப்பாற பண்ணினார். சொல்லுங்க, யாருங்க அவருடைய ஜனம்? சண்டை போடுற ஆளுங்களா? யாருங்க அவருடைய ஜனம்? சொல்லுங்க. ஹலோ, யாருங்க அவருடைய ஜனம்? பைபிளை தூக்கிட்டு வரவங்களா? பைபிளை தூக்கிட்டு வரவங்களா அவங்க ஜனங்களா? பாட்டு புக்கு வச்சிருக்கிறவங்களா அவங்க ஜனங்களா? எத்தனை பைபிள் வேணாலும் வச்சுக்கிடுங்க, ஆனா அந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தையின்படி இருக்கிறவங்க தான் அவங்க ஜனங்க. சொல்லுங்க, யார் அவங்க ஜனங்க? ஆமென். அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்கள் தான் அவங்க அவருடைய ஜனங்க. அவரை போல பொறுமையா, அவரை போல சகிச்சு, அவரை போல மன்னிச்சு, அவரை போல ஆமென் ஆமென் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்துக் கொண்டு இருக்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்க யார் மேலேயாவது கசப்பு வச்சிருக்கீங்களா? ஹலோ, யார் மேலேயாவது இன்னைக்கு உங்களுக்கு கசப்பு இருக்குதா? தாராளம் கை தூக்குங்க. கசப்பு இருக்கு. இந்த கசப்பு என்ன செய்யணும் தெரியுங்களா? அதை மன்னிச்சிடும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தாராளமா மன்னிக்கணும். அந்த கசப்பு உங்க வாழ்க்கையில இருக்கும் போது ஆசீர்வாதங்கள் தடைப்படும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க. தம்பி, ஒரு தம்பி தான் தைரியமா கையை தூக்கிட்டாரு, உங்களுக்கு பாராட்டு. ஆனா நிறைய உங்களுடைய உள்ளத்துல ஒருத்தர் கசப்பு இருக்கு. நீங்க கசப்போட கர்த்தருடைய பந்திக்கு எடுக்க கூடாது. அவங்க மனசார மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. மனசார மன்னிக்கணும். அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைங்க.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுங்க. தமது, எல்லாரும் சொல்லுங்க, தமது ஜனத்தை இளைப்பாறி இருக்க பண்ணினார். எப்போ? நீங்க கர்த்தருக்காக வாழும்போது, சகித்துக் கொள்ளும் போது, பொறுமையா இருக்கும் போது, மன்னிக்கும் போது, நீங்க கர்த்தருடைய ஜனங்களா இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர்ட்ட கேளுங்க, அப்பா நான் உங்களை போல இருக்கணும்ப்பா. சொல்லுங்க, உம்மை போல மாறணுமே ஏசையா, நான் உம்மை போல மாறணுமே. அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு வீடு திருச்செங்கோட்டில் இருந்துச்சு. ரொம்ப சின்ன வீடு தான். இதில் என்னை பெருமைப்படுத்திக்கிறதுக்கு பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. நான் உண்மையாக பயந்து, கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு சொல்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வீடு இருந்து என் தம்பி அதில் வச்சுட்டு வந்தேன். எப்பா நீ இருப்பா, நீ அதில் இரு அப்படின்னு. அந்த வீட்டில் அவன் இருந்தான். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுங்களா? வீடையே வச்சுட்டான். வீடையே சொல்லுங்க, வீடையே நீங்க என்ன செய்வீங்க? உடனே கேஸ போட்டு உள்ள தள்ளி என்ன நானும் செஞ்சிருப்போம் இல்லையா? நான் ஒண்ணுமே செய்யல. வித்துட்டியாப்பா? எவ்வளவு வித்த? நான் வித்துட்டேனா உனக்கு ஒரு இடம் வாங்கி போடுறேன், இந்த கொஞ்சம் காசுல உனக்கு ஒரு இடத்த வாங்கி போடுறேன் அப்படின்னா, இன்னும் வரைக்கும் இடத்தையும் வாங்கி போட, கடத்தையும் வாங்கி போடல. ஆண்டவர் சொன்னார், மன்னிச்சிருப்பா அப்படின்ட்டு. ஆமென் சொல்லுங்க, மன்னிச்சிருப்பா அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் மனசுல வருத்தம் தான். ஆண்டவர் சொல்ல, நீ மன்னிச்சாதான் பரமபிதா உனக்கு மன்னிப்பாரு. பரமபிதா நான் கூப்பிட்டு சொன்னேன், எவ்வளவுக்கு பக்கத்தை கோவப்படாத, நான் ஒன்றும் திட்டவும் இல்லை. ஓகே பரவாயில்ல, வித்துட்டியா, ரைட் கொடு, அதை கொடுத்து மனசுல வார வச்சுக்காத, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஓகே முடிஞ்சு போச்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென். மற்றவர்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்கும் போது பரமபிதா உங்களை மன்னிப்பார். மற்றவர்களை குற்றங்களை நீங்கள் மன்னியாத போது பரமபிதா உங்களுடைய குற்றங்களை, நீங்க எவ்வளவு அழுது கேட்டாலும் ஆண்டவரை நெஞ்சில் அடிச்சுக்கோங்க, தலையில வேணாலும் அடிச்சுக்கோங்க, எங்க வேணாலும் அடிச்சுக்கிட்டு அழுவுங்க, ஆனா அவர் மன்னிக்கவே மாட்டாரு. ஏன்னு சொன்னா மற்றவங்க குற்றத்தை நீங்க மன்னிக்கல. நீங்க அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? ஒரு கடவுளுடைய பிள்ளை நம்ம நினைக்கிறோம், நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஆகவே நான் கடவுளுடைய பிள்ளை, என்னுடைய பேர் மாறிடுச்சு. முன்ன வந்து பழனிசாமியா இருந்தது, இப்போ வந்து யாக்கோபா மாறிடுச்சு, ஆகவே நான் கடவுளுடைய பிள்ளை. இல்ல, நீங்க கடவுளுடைய பிள்ளையா மாறணும்னா அவரை போலவே மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தமது ஜனத்துக்கு அவர் என்ன பண்ணாரா அப்படின்னா, அதுக்கு முன்னால் அந்த ஜனங்கள் ரொம்ப யுத்தத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அலைஞ்சு திரிஞ்சாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் அலைஞ்சாங்க, இரவும் பகலும் நடந்துகிட்டே இருந்தாங்க. வீட்டை கூடாரத்தை மாத்தி 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 போட்டாங்க. இந்த மாசம் இங்க கூடாரம், அங்க கூடாரம், அங்க கூடாரம், மாத்தி மாத்தி போட்டாங்க. யுத்தம் நடந்துகிட்டே இருந்தது. ஒரு அமைதியான வாழ்க்கை இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, தமது ஜனத்துக்கு இளைப்பாறப்படினார். அவன் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அழகான இளைப்பாறுதலை தேவன் கண்டிப்பா தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. கொஞ்சம் வேகத்தோடு நான் போக விரும்புகிறேன். தாவீது சொல்றாரு, ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 55:4-6, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது, மரணத்திகில் என் மேல் விழுந்தது. 55:4-6 வரைக்கும் வருது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிட்டு. புறாவை போல சிறகிருந்தால் நான் பறந்து போய் என்ன பண்ணுவேன்? அது அங்கதான் இருக்குதா? வாசிங்க. அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால். இப்ப தாவீது இருக்கிற உபத்திரவத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, ஐயோ என்னால இளைப்பாறுதலே இருக்க முடியல, எனக்கு ஒரு புறாவை போல சிறகு இருந்தா கூட நான் எங்கேயாவது பறந்து போய் இளைப்பாறுவேன் என்று சொல்லுகிற அளவுக்கு வேதனை.
சிலருக்கு அப்படி ஒரு 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 பயங்கரமான போராட்டம். செத்தா கூட பரவாயில்லைங்க, செத்துட்டா கூட சொல்லுங்க, செத்துட்டா கூட அப்படின்னு சொல்லிடக்கூட கூடாது. நீங்க சாத்தானுக்கு கொடுக்கிற அழைப்பு. நான் பாரு செத்தலன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டே இருப்பீங்களே, இது சொல்லக்கூடாத ஒரு பயங்கரமான அபசகுனமான வார்த்தை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுக்கு நீங்க இன்விடேஷன் கொடுக்குறீங்க. எதுக்கு? உங்களை சாவடிக்கிறதுக்கு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை வரக்கூடாது. ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டான செத்துறேன் பாரு. குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன போராட்டம், அந்த போராட்டத்தில் நான் செத்துட்டா தான் நிம்மதியா இருப்பேன். இந்த வார்த்தைகள் இருக்கவே மோசே மேல ஆண்டவர் கொஞ்சம் கோபம் பட்டார். ஏன் தெரியுங்களா? ஆண்டவரே நான் சாகிறோம், என்னை எடுத்துக்கிடுங்கன்னு. ஏன்னா அவ்வளவு போராட்டம். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, புறாவை போல சிறகு இருந்தால் பறந்து போய் என்ன பண்ணுவேன்? இளைப்பாறுவே. ஹல்லேலூயா. சரி, கொஞ்சம் வேகம் போக விரும்புகிறேன். 2 தெசலோனிக்கர் 1:6, அடுத்து எபிரேயர் 4:9. இதோட முடிச்சுக்கிடுவோம். கர்த்தருடைய பத்திக்கு போகணும். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். ஆண்டவர் சொல்ல, நீ பொறுமையா இருந்தீனா, சொல்லுங்க, நீ பொறுமையா இருந்தீனா, எல்லாரும் சொல்லுங்க, நீ பொறுமையா இருந்தீனா, நீ சகிச்சுக்கிட்டு இருந்தீனா, மற்றவங்களை மன்னிச்சீனா, உனக்கு உபத்திரவம் கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உபத்திரவப்படுத்துவர்களுக்கு உபத்திரவத்தை அவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீங்க பொங்கி எழுந்துடக்கூடாது. எவ்வளவு தூரம் தான் பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. ஒருத்தர் வந்து கேட்டாரு, என் சகோதரனை நான் எவ்வளவு தடவை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டார். நான் எத்தனை தடவை மன்னிக்கணும்? ஆண்டவர் சொன்னார் 770 தடவை மன்னினாரு. எத்தனை? அப்போ அப்படின்னா நம்ம ஒரு கணக்கு போட்டு 7 இந்த கூட்டல் 49 490 தடவை. எத்தனை தடவை மன்னிக்கணும்? எத்தனை தடவை மன்னிக்கணும்? அவ்வளோதான் மன்னிக்கணுமா? 780 பூரணம். இன்னொருத்தர் சொன்னார், நீங்கள் 7 போட்டுட்டு சில சைபர்லாம் போட்டு நீங்கள் திரும்ப கூட்டி பார்த்தீங்கன்னா அது முடிவு வந்து எரர் தான் வரும். முடிவில்லாம மன்னி. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க மனைவியை மன்னிங்க, உங்க கணவனை மன்னிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடிக்கடி நான் நேற்று ஒரு மகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு 8-9 மணிக்கு ஒரு மகள் ஃபோன் பண்ணி ஒரு பேசிட்ட, பாஸ்டர் இந்த ஆள் திருந்துற மாதிரி இல்லை, நான் வெளியே கிளம்பலான்னு பார்க்குறேன். நான் ஒரு 1/2 மணி நேரம் அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். அந்த பிள்ளைகிட்ட பேசலாம், கடைசியில் அந்த பொண்ணை சொல்லிச்சு, சாரி பாஸ்டர், நான் கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன், ஆனால் என்னை மன்னிச்சு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன், அடிக்கடி உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு சின்ன காரியமாக நான் மன்னிச்சிருக்கேன்னு கேளு, ஐ எம் சாரின்னு கேளு. உங்கள் மனைவிகிட்ட சாரி கேளுங்க, உங்கள் பிள்ளைகிட்ட சாரி கேளுங்க, உங்கள் புருஷன்கிட்ட சாரி கேளுங்க. சாரி கேட்கறதுல தவறு இல்லை. சாரிலாம் கட்ட சாரி இல்லை. சாரி கேட்க சொல்லிட்டாரு பாஸ்டர், இன்னைக்கே போய் ஒரு 2000 ரூபாய்க்கு சாரி வாங்கி கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஆமென். மன்னிப்பு கேளுங்க. மன்னிச்சிருக்கேன், தெரியாமல் செஞ்சுட்டேன், அவ்வளோதான். ஓகே. என்னபடி உப்பு கூட போட்டிருக்கேன், தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சிருக்கேன். ஓ ரைட், சரி, பரவாயில்ல, ஓகே, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஆமென். அங்கே போய் அதுக்காக ஒரு சண்டை போட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு 2-3 சட்டியெல்லாம் உடைஞ்சு, இதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகளுடைய காரியமே இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கே என்னவா இருக்கா? ஹலோ சொல்லுங்க, என்னவா இருக்கா? தேவனுக்கே நீதியா இருக்குதான். நல்லா கவனிங்க. நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா, அன்பா இருந்தீங்கன்னா, மன்னிச்சிருந்தீங்கன்னா, சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவரே எல்லாத்தையும் செஞ்சிருவார். ஆமென். உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு நீங்க உபத்திரவத்தை கொடுக்க வேணாம், அவரே உபத்திரவத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன செய்வாரு? இளைப்பாறுதலை கொடுப்பாரு. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஆமென். எபிரேயர் 4:9 எடுக்கணும். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி
சொல்லுங்க இனி. எல்லாம் சொல்லுங்க இனிமேல். இனிமேல் எதுக்கு மேல? எதுக்கு மேல? என்னைக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அதுக்கு மேல, என்னைக்கு நீங்க சகிச்சுக்கிறீங்களோ அதுக்கு மேல, என்னைக்கு நீங்க பொறுமையா இருக்கிறீங்களோ அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வரும்? இளைப்பாறுதல் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னாரு, மோசே நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதல் தரேன். ஆமென், அல்லேலூயா. ஒரு அமைதியான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு அமைதியான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, உனக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை நான் தர போகிறேன். நீ நீடிய பொறுமையா இருப்பா. சகிச்சுக்க, சகிச்சுக்க, எல்லாத்தையும் சகிச்சுக்க, எல்லாத்தையும் மன்னிச்சிரு, எல்லாத்தையும் விட்டுரு. குற்றம் பார்க்காத, குறை பார்க்காத, அவன் மற்றவங்க மேல பொறாமப்படாத, மன்னிச்சிரு, விட்டுரு. உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன். எல்லாரும் கண்களை கூடி செல்லுவோம். ஹல்லேலூயா.